வணக்கம் மக்களே. என் பேர் வந்து பாலாஜி. நான் வந்து ஸ்ரீமுஷ்ணு. அதான் என்னோடய பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நான் வந்து தெரியாமங்க இல்லை, எனக்கு வந்து ஒரு ஆசை. அதாவது மக்கள் எல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இந்த கவர்மெண்ட்டால் எந்த ஒரு யூஸுமே இல்லையே, மாற்றணும்னு நினச்சேன். அதனால் எவ்வளோ 10 வருஷமாக என் வாழ்க்கை மாறி ஒரு நிரந்தரமான வேலையே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இப்பயுமே நான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நான் வந்து மெயில் போட்டு கேஸ் கொடுத்து விட்டது பண்ணேன். அப்புறம் இந்த கேஸ் ஊனியம் வாருங்கிற பேரில் என்னை கொல்ல பார்த்தானோ. கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும். என்னடா யார் டிஎம்கேயில் இருக்கிற எல்லாருமே கே, அரசியலில் இருக்கிறவங்கெல்லாம் கே, அரசியல்வாதி எல்லாம் கே, டாக்டர் இலுமினாட்டி எல்லாம் கே, அவனுங்க தான் இருக்கானுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் ராஜாக்கள் தான் நம்மளாம் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. ராஜாக்கள் எல்லாரையுமே இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து கொன்னுட்டு எல்லாரையுமே கொண்டானோம். ஈவிரக்கமே எல்லாரையுமே துப்பாக்கியால் சுட்டு கொண்டானோம். கத்தி சண்டை போட்டு நம்ம தோற்றோம். நம்மளாம் ஆண்டானுங்க 200 வருஷம். ஆண்டுட்டு காந்தி வந்தோடனே வெளில போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஏகப்பட்ட கிளர்ச்சி நடந்துருச்சு. ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பிடுச்சு காந்தி பக்கம். அதனால் ஒட்டுமொத்த இந்தியாவும் வந்து நின்னாலாம் அவனுங்களால சமாளிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டானோ, கவர்மெண்ட்டுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டானோ. அந்த கவர்மெண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, படிப்படியாக கவர்மெண்ட்டுன்னு ஒன்று கொண்டு வந்தானுங்க. முன்னாடி அதாவது ஃபஸ்ட்டு ராஜாக்கள் செத்தாங்க. அடுத்து இந்த ஜமீன்தார் இருந்தார், குட்டி ராஜாக்கள் இருந்தாங்க, ஊரில் நாட்டாமன்னுலாம் இருந்தாங்க. இது எல்லாத்துலேயும் இங்கே கவர்மெண்ட்டு ரூல்ஸுன்னு திணிச்சு எல்லாத்தையுமே அழிச்சிட்ருக்கானோ. ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா, நாட்டாமல் ஊருக்கு நடுவில் நின்று ராஜாவுமே சரி மக்கள் முன்னாடி நின்று சொல்லுவார், இதுதான் ரைட்டு இதுதான் ராங்கு அப்படின்னு விசாரித்து சொல்லுவாங்க. இப்போ கோர்ட்டு, ரூல்ஸு, கவர்மெண்ட்டு, கார்ப்பரேட்டு, பேங்க்கு, ஆர்பிஐ, அது இது எல்லாமே போய் பிஸ்னஸ்ஸுங்கிறானோ. கேட்டால் கொள்ளடிக்கிறானோ, மக்களை சுரண்டுறானோ. இதுதான் உண்மை. கவர்மெண்ட்டு 0.0% கூட நடக்கலை. முன்னாடியாவது கொஞ்சமாவது எல்லாருக்குமே, முன்னாடி சொல்ல போனால் எல்லாருக்குமே ஆளுக்கு 2 ஏக்கர் 5 ஏக்கர் நிலம் வச்சுருந்தாங்க தான். எல்லாருமே நிலம் இருந்தது, 2 மாடு இருந்தது. எல்லாம் மாடு கட்டு தான் வீட்டுக்கு போவாங்க, வெளில போயிட்டு வருவாங்க. சைக்கிள் இருந்தது. அந்த காலத்தில் நம்ம எல்லாம் உழைச்சோம். எதாக இருந்தாலும் நெல், விவசாயம் இந்தியாவோட முதுகெலும்புன்னு சும்மா சொல்லலை. விவசாயத்தை இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம். அப்போ காந்தி காலத்தில் கொஞ்ச நாள், அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ஃபுல்லாக ஐடி கம்பெனி சர்வீசஸ்ஸு, ஐடி சர்வீசஸ்ஸு, இதுதான் நம்மளை வந்து அழிச்சிட்ருக்கானோ. நீங்கள் தான் முடிச்சுக்கணும். மக்கள் எல்லாரையும் கொல்ல பார்க்குறானோ. கடன்கிற பேரில் வேணுன்னே நிலத்தை பிடிங்கிட்டானோ. நிலம்லாம் பிடிங்கிட்டு அதான் மக்களை பிச்சை எடுக்க வைக்கிறானோ. இது ஒரு பெரிய ஸ்கேமு. கவர்மெண்ட்டுங்கிறதே ஒரு பொய், நடக்கலை. முன்னாடி கவர்மெண்ட்டில் நல்லவங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாரையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்கானோ. இதெல்லாம் சொல்ல வந்த என்ன கொல்ல பார்க்குறானோ. நான் தான் கல்கி. ஆனால் என்ன சொல்கிறது, என்னை இலுமினாட்டி கொல்ல பார்க்குறானோ. நான் இலுமினாட்டி இல்லை, நான் வந்து பிள்ளை கம்யூனிட்டியை சேர்ந்தவன், தமிழ்நாட்டுக்காரன் தான். என் ஊர் ஸ்ரீமுஷ்ணம். என்னை கொல்ல பார்க்குறானுங்க. என் ஊர்லேயும் நிறைய பேர் பணம் வாங்கிட்டு தான் மாற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நான் எந்த கம்பெனி போனாலும் என்னை வெளில அனுப்பிச்சிட்டு, எனக்கு பொம்பளை பட்டம் கட்டுறான், நான் பொம்பளை பொறுக்கி அப்படின்னு. இப்போ வந்து நான் வந்து கே அப்படிங்கிறானோ, பைசெக்ஷுவல் அப்படிங்கிறானோ. அப்புறம் வந்து இந்த மாதிரி என்னை போட்டு டார்ச்சர் அடிக்கணும். எல்லா கம்பெனிலையும் மார்க்கெட்டிங்கில் போட்டு டார்கெட்டு கொடுத்து டார்ச்சர் பண்ணி என்னை வெளில அனுப்பிச்சானோ. இப்போல்லாம் வந்து வேறு மாதிரி சூனியை வச்சு கட்டிட்டு என்னை பேச விடாமல் சூனியை வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணணும். அதான் கே சூனியவர். வேறு லெவலில் டார்ச்சர் பண்ணுறானோ. அது உங்களுக்கு சொன்னால் புரியாது, பார்த்தா தான் தெரியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் நான் மாட்டிருக்கேன். இப்போ வந்து எனக்கு கல்யாணம் வேறு ஆகிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் வாழ்க்கை மாறும்னு நினச்சேன். என் மாமனாரை கொண்டானோ. என் தாத்தா எஸ்எஸ்டி தாத்தாவை கொண்டானோ. என் மாமனாரை கொண்டானோ. நிறையா பேர் எங்கள் குடும்பத்தில் கொண்டானோ சூனியை வச்சு, நெஞ்சு வலி வர வச்சு. எனக்குமே வர வச்சானோ, எங்கள் அப்பா வர வச்சானோ. என் அக்கா யூகேவில் ஐடியில் வேலை பார்க்குறாங்க. எங்கள் அக்காவும் என் அக்கா ஹஸ்பண்டு, அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது. அதை கொண்டு விடுவாங்கிறானோ. அடுத்து எங்கள் அப்பா அம்மா இப்போ அங்கே தான் இருக்காங்க. அந்த ஃப்ளைட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த யூகே ஃப்ளைட் எல்லாமே க்ராஷ் ஆகிட்டே கிடந்தது. இந்த இந்தியன் ஏர் இண்டியா, டாட்டாவோட அந்த இது, அப்புறம் ஏதோ பிரிட்டிஷ் ஏர்வேஸில் ஒன்று க்ராஷ் ஆச்சு அப்படின்னு. அவங்க யூகே போனதுக்கப்புறம் நான் க்ராஷ் பண்ணிவிடுவேன்னு சொல்லி என்னை மிரட்டுறானோ. அதே மாதிரி இந்த ட்ரம்ப்பு இவனுங்கெல்லாம் ஏலியன் குரூப்பு, 13 ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேல்னு ஒன்று இருக்குது. அவனுங்கெல்லாம் ஏலியன் ஜூஸ் எல்லாம் தான் யூதர்கள் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் கொல்ல வந்தானுங்க.
இதே விஷயத்த சொல்ல வந்த என்னையும் கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறானோ. கவர்மெண்ட்டு இந்த பேங்க்கு இந்த பணங்கிறது வாழ்க்கை கிடையாது. கவர்மெண்ட்டு சுத்தமாக ஒன்றும் பண்ணலை. கார்ப்பரேட்டு ஒன்றுமே பண்ணலை. நம்ம இப்போ வேலைக்குன்னு போய் நின்னாலும் ஒன்று கார்ப்பரேட்டு அதாவது ப்ரைவேட்டு கம்பெனி இல்லையா கவர்மெண்ட்டு ஜாப், இது ரெண்டில் ஏதோ ஒன்று தொட்டு தான் ஆகணும். இதுதான் இரட்டை கட்சி ஆட்சி முறை தான் அவங்களோட ரூல்ஸே. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், இந்த மாதிரி கொக்கோ கோலா, பெப்சி, இந்த மாதிரி ரெண்டாக இருக்கும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். எல்லாமே ரெண்டு முன்னாடி இருந்துச்சு. இப்போல்லாம் நிறையா கொண்டு வந்துட்டானோ. இருந்தாலும் இது இரட்டை கட்சி ஆட்சி முறை. ரெண்டில் ஒன்று தொட்டு தான் ஆகணும். ஒன்று ஏடிஎம்கே ஊற்றணும், இல்லை டிஎம்கே ஊற்றணும். சின்ன சின்ன கட்சிகள் சின்னதெல்லாம் இருக்குது. அவனுங்க அதை விட மோசம். இதெல்லாம் ஜாதி கலவரம் உண்டாக்க பார்க்குறானோ. நான் ஜாதியெல்லாம் பார்க்கல. 90% மக்கள் அடிமையாக கிடக்குறாங்க. எல்லாம் சோத்துக்கு வழி இல்லாமல். அதை தட்டி கேட்க போன என்ன எனக்கு பட்டம் கட்டுறானோ. நான் இலுமினாட்டி ஹெட்டு, நான் ஏலியனு, நான் 13 ட்ரைப்ஸில் 14வது ட்ரைப்ஸு, 5வது ட்ரைப்ஸுன்னு. இப்போ இதெல்லாம் நான் சொல்லி வீடியோலாம் போட்டேன். இருந்தாலும் எனக்கு வேலை இல்லை. எனக்கு முன்னாடி எனக்கு சொத்து இருக்குது தான். எங்கள் தாத்தாவோட தாத்தா ஜமீன்தார். அவரோட பையன் அவர் ஸ்கூலில் வாத்தியாராக இருந்தார். அவருக்கு 7 பசங்க. எல்லாருக்கும் ஆளுக்கு 8 ஏக்கரை பிரித்து கொடுத்தாங்க. அந்த 8 ஏக்கரை விற்று தான் எனக்கு காசு இருக்குது. அந்த காசில் தான் நான் இப்போ உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். அதை எஃப்டியில் போட்டு அதில் வர வட்டியில் தான் நான் ஓட்டிகிட்ருக்கேன் என் கதையை. எங்கள் அம்மா ஸ்கூல் டீச்சர். அதனால் என்னால் ஏதோ மேனேஜ் பண்ண முடிஞ்சது. இப்போ எங்கள் அம்மா ஸ்கூல் டீச்சர்லேருந்து இது பண்ணிட்டாங்க, ரிட்டையர் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க யூகேயில் இருக்காங்க. அந்த ஃப்ளைட்டை கிராஷ் பண்ணுவேன். எங்கள் அப்பாவும் யூகேயில் தான் இருக்கார். அதை கிராஷ் பண்ணுவேன். எங்கள் அக்கா பசங்க எல்லாரையும் கொண்டு வாங்குறானோ, என்னை கொண்டு விடுவாங்கிறானோ. எனக்கு ஒரு குழந்த இருக்குது. எனக்கு என் ஒய்ஃப் இருக்கா. என் மாமனார் ஆல்ரெடி கொண்டானோ. என் ஒய்ஃபு, என் ஒய்ஃபோட மாமியார் இவங்களெல்லாம் கொண்டு விடுவாங்கிறானோ. ஹெச்டிஎஃப்சியில் அவள் வேலை பார்க்குறா. அவளுக்கு வேணுன்னே டார்கெட் கொடுத்து டார்ச்சர் பண்ணுறானோ. முன்னாடி அவள் கேஷியராக இருந்தால் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அவளை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க ஆத்தரைசராக ப்ரொமோட் பண்ணிவிட்டு இப்போ அவங்களுக்கு டார்கெட் ரொம்ப அதிகம். பொண்ணு வேறு வெளில நிறையா அலைஞ்சி டார்கெட்லேயும் எஃப்டி அது இதுன்னு க்ளோஸ் பண்ணணும். நானும் இப்போ ஊரில் இல்லை. எனக்கு வேலைக்கே நான் இப்போ பெரம்பலூரில் அஸ்வா ஹூண்டாயின்னு ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன். அங்கே என்னை வேலைக்கு போட்டு இப்போ அங்கே என்னை போட்டு அடின்னு அடித்தானோ. எனக்கு கத்தே கொடுக்காம என்னை ஓட விட்டு சூனியம் கண்ட்ரோல் இதெல்லாம் வச்சு அங்கேயே நான் பொம்பளைங்களை கேட்டேன். அவன் வேணுங்கிறத வாங்கிட்டான் அப்படிங்கிறானோ. நான் என்கிட்ட இருக்கிற காசு வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது. நானும் மிடில் கிளாஸ் தான். எனக்கு ஒரு 5 கோடி ரூபாய்க்கு முன்னாடி இருந்தது சொத்து. அதில் 1.5 கோடியோ 2 கோடி கிட்டத்தட்ட 1.5 கோடியை வித்தாச்சு ஆல்ரெடி. இப்போ 4 கோடி 3.5 கோடி தான் இருக்குது. அது ஒரு வீடு, இன்னொரு வீடு, ஒரு இடம் இருக்குது. ஒரு வீடு, ஒரு இடம், ஒரு கடை இருக்குது சீமண்டத்தில். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வீடு பெங்களூரில் எங்கள் அம்மா வாங்கியிருக்காங்க. இது பண்ணி லோன் போட்டு. அவ்வளோதான். பென்ஷன் பணம் வருது. அதில் கை வைப்பேன். அப்புறம் என் வீட்டை இடிச்சிருவேன். உன் இடத்தெல்லாம் மாற்றி எழுதிடுவேன். இல்லைன்னா உன் பொண்டாட்டியை டார்கெட்டுங்கிற பேரில் நான் எஃப்டி போடுறேன், இன்சூரன்ஸ் போடுறேன்னு வெளில கூப்பிட்டு கொண்டுடுவேன். இல்லைனா ரேப் பண்ணுவேன். நீங்களாம் பிராத்தல் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்க மேலே கேஸ் போடுவேன். அப்படி இப்படிங்கிறானோ. போலீஸை வச்சு மிரட்டுறானோ. போலீஸ் இன்னும் வரல என்கிட்ட. ஆனாலும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி இந்த ஏஐயில் பான் வீடியோஸும் உங்கள் அப்பா அம்மா இல்லை உங்கள் அக்கா, உன் அம்மா பாட்டி, என் ஒய்ஃப் இதெல்லாம் போட்டு ஒன்று இது பண்ணணும் அப்படி இப்படிங்கிறானோ. நான் என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டேன். என் வாயை நான் மூட போகிறேன். என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான். நான் வேலைக்கு போயிட்டு என் வேலையை நான் இன்னும் பார்க்க போகிறேன். ஆனால் அதுக்காக அவங்க கூட நான் இன்னும் ஜாயின் பண்ணதான் அர்த்தம் இல்லை. ஜாயின் பண்ணுறதாவும் இல்லை. என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டேன். மக்கள் எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இலங்கையில் ஈழப்படுகொலைன்னு ஒன்று நடந்துச்சு. அதுலேயுமே கேப்டன் பிரபாகர் அவரை கொண்டானோம். அவருக்கு சப்போர்ட் இருந்துச்சு. இருந்தாலும் கொண்டுட்டு வெளியே நியூஸ் வரல. பீகாரில் இதை மாதிரி தான் நடந்துச்சு. கவர்மெண்ட்டுங்கிற பேரில் உலகத்தை அழிச்சிட்ருக்கானோ, எல்லாரையும் அழிச்சிட்ருக்கானோ. புரிஞ்சுக்கங்க. நம்ம நினச்சிட்ருக்கோம் கவர்மெண்ட் எல்லாம் பண்ணுதுன்னு. கவர்மெண்ட் ஒரு இழவும் பண்ணல. நம்மளெல்லாம் திருடி தின்னுறானோ. முடிச்சிக்கங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி மட்டும்தான் ஏற்றுனாங்க மோடி கவர்மெண்ட்டு. விலையெல்லாம் ஏற்றுனது கோவிடுக்கு அப்புறம் எல்லோரும் பிஸ்னஸ்மேன் யார்? எல்லாம் இலுமினாட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ ஏர்டெல்லு வேணுன்னே ஏற்றிக்கிட்டே இருக்கணும். கண்ணாபின்னு ஏற்றுறானோ. 1.5 GB பிளான் இருந்துச்சு, 1 GB பிளான் இருந்துச்சு தூக்குறானோ. எனக்கு நெட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்னோடய வீடியோஸ் எதுவும் வெளில போக மாட்டேங்குது. எல்லாத்தையும் டேட்டா கண்ட்ரோல் பண்ணுறானோ. இன்ஃபர்மேஷன் கண்ட்ரோல் இருக்குது. என்னையும் காப்பாற்றுங்க, என் அப்பா அம்மா எல்லோரையும் காப்பாற்றுங்க. எதுக்கும் இந்த வீடியோவை நான் போட்டு வச்சுக்கிறேன், அனுப்புகிறேன், பார்த்துக்குங்க. அவ்வளோதான். என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சிட்டேன்.
கேஸ் வரலையும் நான் தோக்கலை அதுக்காக. ஆனால் அந்த தேவடியா பயலும் 6 வருஷம் 9 மாதமும் என் பேயை தின்ட்டுருக்கானோ, இன்னும் திங்கிறானோ. என்னால் முடியல. எனக்கும் வயசாகி போச்சு, 34 வயசு, ஏஜ் பாரு. இனிமேல் வேலை கிடைக்குமான்னு தெரில. இருக்கிற வேலையை ஒழுங்காக பார்த்தா தான் உண்டு. நானும் பார்க்குறேன், ஆனால் வேணே என் தள்ள கட்டுறானோ, கட்டி என்னை ஹெவி டார்ச்சர் பண்ணுறானோ. என்ன பண்ணதே தெரில. இப்போ நான் வேணால் பக்கத்தில் இருந்தேன் முன்னாடி. இப்போ நானும் பெரம்பலூர் கிளம்பி போயிடுவேன். என் ஒய்ஃபு திட்ட உள்ளே இருக்கான். அவளை என்ன என் பையன் வேறு இருக்கான், என் ஒய்ஃபு அம்மா இருக்காங்க. நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். கொண்டு விடுவாங்கிறானோ, என் அப்பா அம்மா வர ஃப்ளைட்டை கிராஷ் பண்ணுவாங்கிறானோ. இது மாதிரி ஏற்பட்ட பிரச்சனைகளில் நான் இருக்கேன். பார்த்து நீங்கள் தான் திருந்தணும். நான் இதை ஒரு ஜாதி கலவரமாக மத கலவரமாக பார்க்காதீங்க. கவர்மெண்ட்டு கார்ப்பரேட்டு இந்த உலகத்தை ஆள்றானுங்களே இலுமினாட்டி, இந்த ரூல்ஸு, இது கவர்மெண்ட்டுனா இதுதான் ரூலு, இதுதான் பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. வேணே நம்ம தள்ள திணிச்சு நம்மளை அடிமையாக்குறானோ. அதேமாரி எதுவுமே அவனுங்க பண்ணல. கவர்மெண்ட்டும் ஒன்றும் பண்ணல, கார்ப்பரேட்டும் ஒன்றும் பண்ணல. அதுதான் உண்மை. நீங்கள் நம்புங்க, நம்மளனா போங்க. இல்லையா, இந்த கடைசி ஒரு 30 வருஷமாகவே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், திமுக என்ன பண்ணிடுச்சு, அதிமுக என்ன பண்ணிடுச்சு. அதேமாரி இந்த சின்ன கட்சிகள் கூடமே எடுத்துக்கங்களேன். திருமாவளவன் என்ன பண்ணிட்டார் அவங்க ஜாதிக்கு? திருமாவளவனாக இருக்கட்டும், இல்லை வேறு யார், காடு வெட்டி குரு நல்லவர், அதான் அவரை கொண்டானோ. எல்லாருமே அவனுங்கெல்லாம் கே தான் எல்லாருமே. திருமாவளவன், அப்புறம் டிஎம்கே, அவர் பேர் என்ன, முக ஸ்டாலின், எல்லாருமே எல்லாம் கே. ஆனால் அவனெல்லாம் உட்காந்துட்டு நம்மளை கொல்ல பார்க்குறானோ. முடிச்சு அவ்வளோதான்.